இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன் டே ட்ரிப் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரி போக போகிறோங்க. நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதனால் அது எனக்கு ரொம்ப பக்கம், இங்கேருந்து ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வருது. ஸோ என்ன எதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மோட்டோ வ்ளாக்லேயே கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் என்னங்க, நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நேற்று இல்லை, முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃபேமே, நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரி தாங்க போக போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர்ஸ் வருது. நம்ம ஃபஸ்ட்டு மோட்டோ வ்ளாக் பண்ணியிருப்போம், அந்த வழியில் தான் நம்ம போக போகிறோங்க. எடுத்தோடனே சரியான சம்பவங்க. ஃபோன் வேறு வந்து கீழே விழுந்துருச்சுங்க. வீடியோ எடுக்கணும்னா அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு. டிஸ்பிளே போச்சுன்னே நினச்சுங்க. நல்ல வேலை டெம்பர் தான் உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க ஒரு அண்ணா. நான் வரீங்களா? இப்போ என்னென்ன வழியில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னூர், புளியம்பட்டி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொடிவேரி. அவருக்கு லிஃப்ட் கொடுத்தோம்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ டைம் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 பக்கம் ஆச்சுங்க. ஆனால் கிளம்பும் போதெல்லாம் மழை வர மாதிரி, இன்னைக்கு மழை வர மாதிரியே பண்ணுச்சுங்க. நான் கூட மழை தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். லைட்டாக தூரிட்டு அப்படியே நின்றுச்சு. சரி, நான் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. அப்புறம் வண்டியில டிஃப்ரெண்டா ஒன்று தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைசர் மாட்டிட்டுங்க. இந்த வைசர் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வைசர் 250 நினைக்கிறேன். 250 தான் வந்துச்சு. 311ங்கண்ணா, 311. ஆயிடுச்சுங்கண்ணா. ஃபுல் அடிக்கலான்னு ஆசையாக தான் இருக்குது, காசு தான் இல்லை. ஃபுல் பண்ணலான்னு ஆசையாக தான் இருக்குது, காசு இல்லை. இன்னைக்குனாச்சும் பாயிண்ட் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் காட்டுறா, அப்போனாச்சும் மனசு சந்தோஷமா இருக்குன்ற மாப்பிள்ள. எப்போ பார்த்தாலும் பெட்ரோல் காட்டவே மாட்டேற. நம்ம மாப்பிள்ள தாங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிறான். வைக்கலாமா ரேச ஃபீலிங்ஸை தூக்கிட்டு பறக்க போறேங்க. ஸோ போன டைம் நான் ஃபர்ஸ்ட் மோட்டோ வ்ளாக் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மோட்டோ வ்ளாக் பண்ணியிருப்பேன்ல, அந்த வழியில தான் நம்ம போக போகிறோம். கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும். நான் நிறைய டைம் போயிருக்கேன். எப்பவுமே வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் காட்டணும் அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடிப்பொலி. வண்டி எடுத்தாலே ஃபாஸ்ட்டாக தாங்க ஓட்டுறோம். அதுவும் இந்த ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் போது சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்பா இந்த மாதிரி பைக்கில் போகிறது டிராவல் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வேணா பண்ணலாங்க. ஆனால் பஸ்ஸில் பண்ணலாம், இதில் பண்ணலாம், அதில் எதில் வேணா பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் பண்ணி பாருங்க, அது ஒரு புது விதமான ஒரு ஃபீலாக இருக்கும். சைக்கிளே வந்து பயங்கரமான ஒரு ஃபீலாக இருக்குங்க. இதே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈரோட்டில் கரெக்டாக அதோட ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரில. இது வந்து ஈரோட்டில் தாங்க இருக்கு. கூகுள் மேப்ல போட்டாவே போதும். 55 கிலோமீட்டர்ஸ் வருது. எவ்வளவுக்கு பெட்ரோல் போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 311. நான் எப்பவுமே வந்து அப்படிதாங்க, 311 ரூபாய்க்கு எப்பவுமே வந்து இந்த 300, 200, 250 அந்த மாதிரி அடிக்கவே மாட்டேன். யாருமே அப்படியும் அடிக்காதீங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏதோ 10 சொட்டுனாலும் 10 சொட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல இந்த மாதிரி போட்டா, அதுக்காகங்க. ஆக்சுவலி வந்து அந்த மாதிரிதான் போடுவாங்க. ஏகப்பட்ட பேர் இப்படிதான் போடுவாங்க. 301 ரூபாய்க்கு, 101 ரூபாய்க்கு, 57 ரூபாய்க்கு அந்த மாதிரிதான் போடுவாங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கங்க. பண்ற பட்சத்துல பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா நமக்கு கரெக்டா அந்த 300ல கொண்டு போய் முடியாது. அது ஏதோ ஒவ்வொரு டைம் தான் முடியும். கொஞ்சம் காசுதான் இல்லை. ஏன்னா முடிச்சுட்டு அப்படியே மூவி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். மேபி பக்கத்துல இருக்கிற எல்லா இதுவுமே நம்ம போயிடலாம். மட்டும் தான் பைக் இருக்குல்ல, ஜம்முன்னு நீட்டா போயிட்டே இருக்கலாங்க. ஆனா என்ன பெட்ரோல் மட்டும் குடிக்கிறான், ஓவரா குடிக்கிறாங்க. நானே சொல்றேன், அடா ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு அடிக்கிற, ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான் போல நம்ம மாப்பிள்ள. ஏண்டா உன்னை இவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன்னுடா, எனக்கு கொஞ்சம் ஏதோ பண்ணுடா, கொஞ்சம் மைலேஜ் ஒரு 70-80 கொடுடா. அப்புறம் மாப்பிள்ள நம்ம முடிச்சுடுவேன். ஏண்டா அப்பனா நீ 10லயே போடா அப்படின்பா. சும்மா திரிகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மைலேஜ் எங்கடா உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாப்பிள்ள. ஓவர் டேக் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு சரியா தெரியாது, பார்த்துட்டு இருக்கேன். சைட்லயே போயிட்டு இருக்கேன். பைக், காரு, பஸ் எல்லாம் வருதா, இப்போ எதுவுமே வரல. அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேக் கிடைக்கிறதுக்கு நானும் வந்துட்டேன் முன்னாடி. இந்த மாதிரி பார்த்துட்டு ஓவர் டேக் கிடைங்க. அதான் நேற்று வைசர் வாங்கின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பட்டுருந்தேன். ஹெல்மெட் வந்து 2000
அந்த மாதிரி நான் வாங்கினா அந்த மாதிரி ரேஞ்சில் இப்போதைக்கு நம்ம அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கணும். ஏன்னா நம்ம கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சரி அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த 5000 ரூபாயில் ஹெல்மெட் எல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்துட்டு அந்த அண்ணா விட்ட நான் 5000 ரூபாயில் ஹெல்மெட்டு நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்களாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு மாதிரி கேவலமாக பார்த்து சிரிச்சாங்க. நம்ம அந்த ஹெல்மெட் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஏன்னா அடுத்த மாசத்துல வந்து வாங்குவாங்கண்ணா அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி கேவலமா சிரிச்சாங்க. போனதே வந்து மொபைல் ஹோல்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். மொபைல் ஹோல்டர் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 500 ருபீஸ் 400 ருபீஸ்னாங்க. சரி நம்ம வைசர் வாங்கலாம்னு சொல்லிட்டு போன கடைக்குள்ள போயிட்டோம். ஏதோ ஒன்று வாங்கிதான் ஆகணும், சும்மா நம்ம பார்த்துட்டு போனா அது செட் ஆகாது அப்படின்ட்டு வைசர் எம்டி வைசர் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 250நாங்க. சரி அது மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேக்கும் இல்லை எங்கே வச்சுட்டு வந்தேன் தெரியுமா? இடுப்புல வச்சுட்டு இருந்தேங்க. இடுப்புல சொறி வச்சுட்டு வந்தேன். இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் இல்லை. நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராச்சும் கேட்டா எல்லாருமே காலேஜ் அந்த மாதிரி எல்லாம் போல, எல்லாருமே சும்மா தான் இருக்கிறாங்க, ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த வருஷத்துல யாருக்கிட்டையுமே பேக் இல்லை. எங்கிட்டயே ஒரு பேக் இருந்துச்சு, அது நான் எப்போவோ 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க. அந்த பேக் இப்போதான் பிஞ்சு போச்சு, அது வீட்டுல இருக்கு, போய் தைக்கணும். அது என்ன டிராஃபிக்குங்க இன்னைக்கு லீவ்ல, அதங்காட்டி சரியான டிராஃபிக். நம்ம அப்படியே செயல பூந்துடலாம். நானே பாத்தீங்கன்னா சந்தில இந்துல எல்லாம் பூந்துட்டு கிடக்குறேன். எப்பவோ படிச்சேன்னு நினைக்கிறேன், எப்போ படிச்சேன்னு தெரியல. காரணமே இல்லாமல் வரும் கோபங்கள் நம் வளர்ச்சியை தடுப்பதோடு நம் நெஞ்சத்தில் வஞ்சகங்களை அதிகரிக்க செய்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லாட்டி அதிகமா கோவப்படாதீங்க, எப்பவுமே வந்து ஒரு கூலா ஒரு டிசிஷன் எடுங்க, ரொம்ப பொறுமையா இருங்க, அதைத்தான் நான் சொல்லுவேன். இப்போ அன்னூர் தாண்டியாச்சுங்க. முன்னி பார்த்தீங்கன்னா வந்து புளியம்பட்டி நோக்கி நம்மளோட பயணம். அதுக்கு நடுவில் நிறைய ஊரெல்லாம் இருக்கு. நம்ம இப்போ போயிட்டு கொடியேறியில் குளிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து குளிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் மட்டும் இல்லை, எதுவும் மட்டும் இல்லை. அங்கே போயிட்டு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நமக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. இந்த மாதிரி போகும்போதுங்க எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி போகும்போது அதெல்லாம் மறந்துடுவேன். மேலுமேங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பாட்டுக்கு ஜாலியா பேசிட்டு அப்படியே போயிட்டு இருப்பேங்க. அது மாதிரி புதுசா யாராச்சும் வந்தாலும் அவங்க கூட பேசிட்டு, ஆனா நாளா நிறைய பேருக்கு கூட பேசுங்க. நம்ம போன டைமே வந்து பாத்தீங்கன்னா டீ பிரேக் ரொம்ப தூரம் கழிச்சு போய் டீ பிரேக் எடுத்தோம். இந்த டைம் அப்படி பண்ண மாட்டோம். டீ பிரேக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவ்வளவுதாங்க இருக்கு. முன்னாடி ஒரு பேக்கரி ஒன்று இருக்கும், அந்த பேக்கரி சூப்பரா இருக்கும். அங்க போயிட்டு நம்ம டீ பிரேக் எடுத்துட வேண்டியதாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு சாகுறாக்கி எப்படி போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம நாள உண்டார்த்தங்க வந்து மனசு கஷ்டமாக கூடாது எந்த விதத்திலையுமேங்க. நம்ம நாள உண்டார்த்தங்களுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்கக்கூடாது, கெடுதலும் நடக்க கூடாது. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆளுங்க. எப்பவுமே வந்து யாருக்குமே வந்து அவ அது பண்ணிட்டா நம்மளால பண்ண முடியாது, அவன் நாசமா போகணும் அப்படிங்கிற ஒரு இதே எப்பவுமே வந்து நம்ம நினைக்க மாட்டோம். பிடிச்சதை பண்றாங்க. நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ரைட் பண்றேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்காட்டி பண்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இதெல்லாம் இல்லைங்க, அதுக்காட்டி இது பிடிக்குது, நானே இந்த பெட்ரோல் அடிச்சு இந்த ரைட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நமக்கு இந்த போட்டி பொறாமை அந்த அளவுக்கு போட்டி வேட இருக்கலாம், பட் பொறாமை ஈகோஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க நமக்கு. ஐயோ பேக்கரி பூட்டி கிடக்குதுங்க, நானும் சைட்ல பார்க்க விட்டுட்டேன். ஐயோ ஐயோ பேக்கரி பூட்டி கிடக்கு. சோ கடவுளே கடவுளே, நம்ம எப்படா வந்து டீ பிரேக்கு பக்கம் ஒரு 10 நிமிஷத்துல எடுக்கிறோம் அப்படிங்கும் போதுதான் கடை இருக்காது இருக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் ஊருதாக வந்துட்டோம். உடா வந்து புளியம்பட்டிக்கு உடா வந்து 8 to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆஹா 110 110 112 114 116 போய்க்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு பேக் ரோடு அது காட்டிதான் வந்து நிப்பாட்டிட்டேன். ஸ்டேட் ரோடுங்க, அதை காட்டிதான் கொஞ்சம் 110 மணிக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். யாரும் ட்ரை பண்ணாதீங்க, நான் ரோடு ஃப்ரீயா இருக்கிற காட்டிதான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி போகுதுன்னு. லைஃப் ஓடிட்டே இருக்கணும், பட் எதுக்காக ஓடுறோன்னு தெரியாது, என்ன பண்ண போறோன்னு தெரியாது. எப்பவுமே ஸ்கூட்டி மட்டும் நம்பாதீங்க, ரோட்லயும் சரி லைஃப்லயும் சரிங்க. ஸ்கூட்டி நம்பாதீங்க. ஸ்கூட்டி பார்த்தா ஒன்னா ஓரமா போயிருங்க, இல்லைன்னா அவங்கள தாண்டி போயிருங்க. அவங்க பின்னாடியே போனீங்கன்னா கடைசியில நீங்க தான் புண்படுவீங்க. வந்து பாத்தீங்கன்னா புளியம்பட்டி எல்லாம் தாண்டியாச்சு. இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு ஒரு 314 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 304 கிலோமீட்டர்ஸ். மைசூருக்கு 156, கொள்ளைகாலுக்கு 121,
கொள்ளைகளுக்கு வேற போலாங்க ஒரு நாள். நம்ம நண்பர் ஒருத்தர் போயிருப்பாரு. 2000 ரூபாய் வச்சுட்டு வந்து கொள்ளைகால் எல்லா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்காங்க, ரூம் போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவுல நிறைய பேர் போயிருக்காங்க. நம்ம மோட்டோ ப்ரோ தான். அவர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டீங்கன்னா ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தனுஷ்கோடி போல சைக்கிள் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யூடியூபர். என்னாச்சுன்னா வந்து 27K வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட அப்படி இப்படி இந்த ஃபோன் பண்ணி அவர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி அவரோட நம்பர் எல்லாம் வாங்கி ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி நான் தனுஷ்கோடி ரைடு வந்துட்டு இருக்கேங்களா, நீங்க திண்டுக்கல் தாங்களா, நாங்கள் வந்தா மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் அவர் வந்துட்டு மீட் பண்ணலாம் தம்பி, நீங்க இது ஒரு பெரிய விஷயங்க அப்படின்னு அப்படி இப்படின்னு நல்லா பேசினாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க திண்டுக்கல் போயிட்டு கால் பண்ற அவர் வந்து பாத்தீங்கன்னா தம்பி இந்த மாதிரி ஒரு வேலையை வெளியே வந்துட்டு தம்பி அப்படின்னு சொன்னாரு. நான் எனக்கு ஒரு சப்போர்ட் வீடியோ மட்டும் போடுங்க அப்படின்னு அதை சொன்னேன். அப்புறம் அவர் வந்துட்டு என்னன்னு தெரியல கட் பண்ணிட்டாரு. அவரோட சேனல்லே தெரியும். ஆனா இவரு இப்போ வீடியோ அவரு அதிகமா போறதில்ல. பட் அப்பதான் புரிஞ்சிச்சு நமக்கு நம்ம தான் துறை. அதே மாதிரி கன்னியாகுமரி போகும்போது அதே மாதிரிதாங்க நடந்துச்சு. போங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஒரு கிலோமீட்டர் சொன்னாலே வந்துங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருதுங்க. என்னன்னா வந்து நான் கன்னியாகுமரி ரைடு போயிருப்பேன் சைக்கிள்ல. நம்ம முன்னாடி இந்த ஸ்குவாடுக்கு தெரியும். அப்புறம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு தீபாவளிக்கு அடுத்த நாள் போலான்னு சொல்லிட்டு பிளான் எல்லாமே பேக் பண்ணி சைக்கிள் எல்லாம் கேரி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சரி நம்ம வெளியே போறோம், எமர்ஜென்சிக்கு நம்ம மாத்திரை டேப்லெட்டு அப்புறம் ஸ்ப்ரே அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோ, கால் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மெடிக்கல் போலாம் இங்க வச்சா. அப்புறம் ஒரு அண்ணா கூட்ட வண்டி கேட்டேன் ஈவினிங் டைம்ல, இந்த மாதிரி கடைப்பிடிக்கு போயிட்டு வந்துருக்குதா வண்டி கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவரு வந்துட்டு என்ன எதுன்னு தெரியல, கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சுடா அப்படின்ட்டாருங்க. எனக்கு மனசே கஷ்டமா போயிடுச்சுங்க. ஆனா அங்க போறதுக்கு 1 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படி மனசே கஷ்டமா போச்சு. 1 கிலோமீட்டர் தாங்க இருந்துச்சு, அதுக்கே வந்து கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அதை விட என்னடா காலையில தான் ஒரு பைக்கை அவர் பின்னாடி வச்சுட்டு நான் தான் ஓடிட்டு இருந்தேன். எப்படி பாருங்க, 1 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்மள நம்பி பைக் தரல அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாக்க பைக் எடுத்தேன். அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க்கு தான் தெரியாது, சும்மா வந்து வண்டி வச்சுட்டு கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு அப்படின்னு சொன்னா அது சகட்டமா தான் இருக்குங்க. அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் கேட்கட்ட 3 பேர் வண்டி கேட்டிருக்காங்க. ஒரு அண்ணா கேட்டாங்க அவரு வெளியே போறதுக்கு. நான் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் போயிட்டேன், அதுக்காட்டி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தர முடியல. அப்புறம் நம்ம மாப்பிள்ள ஒருத்த கேட்டா அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வேலை விஷயம் வந்து நம்ம பைக் எடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டோம். நைட்டு கேட்டேன். நைட்டு நம்ம அந்த வேலை விஷயமா வெளியே இருந்தோம். அதுக்கப்புறம் காலையில ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை இன்னைக்கு வண்டி கேட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் வாங்கிட்டு இருக்கோம். நான் சொல்லிட்டேன் மாப்பிள்ளை நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதடா, நானே லீவ் டைம்ல தானே கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கேன், லீவ் டைம்ல தான் நம்மளும் வீடியோ எடுத்துருக்கோம், காட்டி நீ எதுவும் நினைச்சுக்காத. இந்த அவன் வந்து அவன் ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண போறான் அப்படின்னு சொன்னா சரி ஈவினிங் நான் போயிட்டு வந்துருவேன், எப்படியும் ஒரு 2 o'clock அந்த மாதிரி வந்துடுவேன், நீ வேணா ஒரு 4 o'clock அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்துட்டு இல்லடா நம்ம மாப்பிள்ளை வந்து அவனுக்கு டைம் ஆயிருட்டா அப்படின்னா அப்புறம் வந்துட்டு சரி என்னோட வண்டியிலேயே நான் போயிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனோட வண்டியிலேயே போறாங்க. எனக்கே கஷ்டமா இருக்குங்க உண்மையிலுமே. ஆனா எனக்கு வேலை இருக்குது, அதுக்காட்டி கொடுக்க முடியாம போச்சு. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா போகுது, கேட்கக்கூடிய எல்லாம் நிறைய தண்ணி போகுது இருக்கிறேன். சின்ன ஸ்டார்ட் ஆகல போல வண்டி. டிரைவிங்லாண்ணா? பேட்டரி பஸ்ஸுங்களா? வருஷம் பக்கத்துலயே இருக்கு. எனக்கே டோ பண்ண தெரியாது. புரியலைங்க. நான் நீங்க டோ பண்றீங்களா? எது ரெண்டிங்ல ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிருங்களா? அப்புறம் தள்ளிட்டுங்களா? ஆமாண்ணா கோயம்புத்தூர். ஓகேண்ணா. நீங்க இந்த ஊருங்களாண்ணா? ஓகே ஓகேங்க. ஆகாஷ். கோயம்புத்தூர்ல கோவில்பாளையம் தெரியுங்களா? அங்கதான் இருக்குண்ணா. இன்ஸ்டாகிராம் ஆகாஷ் ஏபிடின்னு இருக்கு பாருங்க. லாக்ல வரீங்களா?
இல்லை வீடியோ போட்டுக்கிட்டுக்குள்ள ஒரு ஹாய் காட்டியிருக்கு. யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ ட்ராக். இதுதாங்க யூடியூப் சேனல், லிங்க் மேலே இருக்கு. இன்ஸ்டால வீடியோஸ் அதிகமாக போட மாட்டேன், யூடியூப்ல போட. சரி போயிட்டே இருக்குங்க, பாய். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உண்மையிலுமே நான் எதிரே பார்க்கலுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க, அவரை யூடியூப் சேனல்லாம் கேட்டாங்க. ஐயோ ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க உண்மையிலுமே. அவர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்குங்க. ஆனால் வந்து என்னாச்சுன்னா வந்து பேட்டரி டவுன். நான் டோ பண்ணி பார்த்தேன், பட் என்னால் வந்து டோ பண்ண முடியல. எனக்கு டோ பண்ண தெரியாதுங்க. டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு போல அவருமே. அப்புறம் வந்துட்டு சரி சரி ஓகேங்கண்ணா நான் தள்ளுறேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் ஒரே தள்ளுன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா இடம் ஃபுல்லாக பசிபியாக இருக்குங்க. எம்டி வருதுங்க. எம்டி பார்க்கும் போது ஓய்யோ எம்டிஆர் செய்ய போகுது. நம்ம டீம் பைக் இருக்குடா, ஏன்டா இப்படி சந்தோஷம் வர்ற. ரோடு போட்டாங்க, போன டைம் வரும்போது ரோடெல்லாம் போடல. அப்படிங்கும் போது ஃப்ரீயா இருக்கிறங்காட்டி விட்டு அழுத்து நடத்திட்டு இருக்கேன். அங்க போனா 10 ரூபா சேஞ்ச் இருக்கணுமா கையில. ஐயோ கையில சேஞ்ச் இல்லையே. ஏதோ ஒரு கடையில சேஞ்ச் வாங்கிக்க வேண்டியதாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு லெஃப்ட் வரும், பட் அங்க இருந்துட்டு நம்ம ஒரு ரைட். ஐயோ நீ என்னடா மாத்தி பேசிட்டு இருக்க, எனக்கே பைத்தி முடிச்சிடும் போலீங்க. அந்த அளவுக்கு மாத்தி பேசிட்டு இருக்கேன் நானே. ஆக்சுவலி மோஸ்ட்லி அதிகமா ஃபாஸ்டா ஓட்டாதீங்க. நான் வந்து ஒரு டாப் ஸ்பீடு ஒரு டைப் போய் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து நான் வந்து ஸ்பீடாவே போக மாட்டேங்க. 60, 70, 80 அதுக்கு மேல போகவே கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். கிக்கரு காட்டிக்க ஏதோ ஒரு 500 அப்படி இப்படி ரெடி பண்ணி ஏதோ பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியா வந்துருக்க. பைக் இல்லையா வந்துக்க எங்கேயுமே போக முடியாது, சும்மா வீட்லயே கிடந்திருப்போம். ஐயோ பயங்கரமான கூட்டங்க. எல்லாம் லீவ் டைம் இல்ல, கூட இடம் இருக்காது போலங்க, அந்த அளவுக்கு கூட்டம். இல்ல தண்ணி வருமாடா பார்க்க முடியுமாடா அங்க போய். கூட்டத்துல வந்து 10க்கு 20 கிலோ ஜீப்பே ஒரு 10 அவரு சொன்னது கரெக்டு தாங்க. 10-20 கிலோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைமுமே ஜிபே பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. கரெக்டு தான். பட் இப்போ பைக் கேட்க நிறுத்துறது தெரில. உன்னை பத்திரமா நிப்பாட்டிட்டு போறேன்டா. நேரத்துக்கு நீ இங்கதான் இருக்க போற, கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்துக்கிறாமாப்ல. வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணியாச்சு. 20 rupees சார்ஜ். அது சீசன் டைம்னால 20 rupees. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees. சைக்கிள் வந்தங்காட்டி எனக்கு அப்போது பார்க்கிங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லீவு டைமில் மட்டும் யாருமே வந்து ரைடு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. எவ்வளோ கூட்டங்களா, சரியான கூட்டங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு எனக்கு சின்ன ஒரு வேலை இருக்கா, ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணலாம், கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு அந்த ஃபால்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கரெக்டாக ஓரளவுக்கு எப்போவுமே போகிற மாதிரி தாங்க இருக்கும். இந்த மழை சீசன் வந்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ போயிட்டு நம்ம ஃபால்ஸை பார்த்துட்டு ஏன்டா கீழே கும்பிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஒரு மாதிரி இருக்குங்க. அதான் நான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ல மாட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த போட்டில் போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட டைம் போயிட்டேங்க. ஸோ எப்போவுமே வந்து வெளியே வந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, பேக்கெட்டில் கொஞ்சம் எப்படி கையில் வந்து ஒரு 100 rupees ஒரு அந்த மாதிரி கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, பட் அங்கே பார்த்தீங்களா பைக்கில் வந்து ஒரு 20 rupees கூட கையில் வச்சுருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்திட்டாங்க. ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுட்டு சின்ன வயசில் எப்போடா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி தோணும். அப்புறம் இங்கே வந்துட்டு குளிக்க போயிட்டு அப்புறம் எப்படா வந்து இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருவாங்களே, நம்ம தண்ணியில ரொம்ப நேரம் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் 3 மணிக்கு கிளம்புற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா 5 மணிக்கு தான் கிளம்புவோம், 5-6 மணிக்கு மேலே தான் கிளம்புவோம் சாப்பிட்டு. அப்பா எவ்வளோ பெருசா இருக்குன்னு பார்த்தீங்களா ஃபால்ஸ். அப்படின்னா தாங்க நிறைய பேர் குளிக்க முடியும். அதாவது இன்னைக்கு வந்து பயங்கர கூட்டங்க. உண்மையிலுமே நான் வரும்போதெல்லாம் மோஸ்ட்லி கூட்டம் வந்ததே இல்லை. இந்த டைம் பயங்கரமாக கூட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எல்லாம் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க.
எல்லாத்துக்கும் ஹாலிடேல. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்க மாட்டாங்க. நம்ம இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிகமாக நம்மளால் லாக் பண்ண முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக சரியான க்ரௌடுங்க. அது போல் க்ரௌடில் சரி வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஏதோ நம்ம ஃபால்ஸ் போனோம்னா அங்கே போய் நம்ம வந்து ஸ்டே பண்ணி குளிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கணுங்க. டைம்லேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் தட்டிச்சுங்க. லவ் யூங்க.